இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சிறப்புரை. புதுச்சேரியில் பிரான்ஸ் தேசிய தின கொண்டாட்டம். கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடியேற்றி மரியாதை. புதுச்சேரியில் செவிலியர் படிப்பில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு. தேர்வு மையங்களில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு. கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டுமெனில் நீதிமன்றங்களில் வழக்குகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள பரபரப்பான அரசியல் சூழலில் புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சிரானா, பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்து விரோத பேச்சுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்தும் புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்தும் பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மத்தியில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் புறக்கணித்துள்ள நிலையில் தற்போது வரை அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தை செய்ததன் காரணமாகவே பாரதிய ஜனதா கட்சி சரிவை சந்தித்தது என்றும், மேலும் சனாதன தர்மத்தை நிலைநாட்டிய புதுச்சேரி மாநிலத்தில் சனாதனத்தை வேறறுக்க வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூறியதை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாரிசு அரசியல் மற்றும் ஊழல்கள் குறித்து சமூக ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தி காங்கிரஸ் கட்சி இல்லாத புதுச்சேரி உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் 2026ஆம் தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்றும், கட்சிக்குள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது என்பது தலைமைக்கு தெரியும் என்றும், பிரச்சனைகள் களைந்து அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றார். மேலும் மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் உள்ள பஸ்தி என்ற சிறைச்சாலை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் 1ஆம் மற்றும் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டிற்கு ஆதரவாக போரில் ஈடுபட்ட இந்திய வீரர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டு வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் சென்னை பிரெஞ்சு துணை தூதர் லிசே டல்போர்ட் பரே, மாவட்ட ஆட்சியர் குலோத்தொங்கன், உள்துறை அதிகாரிகள், பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள் ஆகியோர் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஒரு சேர ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. பிரெஞ்சு தூதரக வாயில் மற்றும் கடற்கரை சாலையில் நடைபெறும் வண்ணமயமான விழாவில் வானவேடிக்கை உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதேபோல் காரைக்காலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன், பிரெஞ்சு துணை தூதர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், பிரெஞ்சு மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ராணுவ வீரர்கள் நினைவு சதுக்கத்தில் மலரஞ்சலி செலுத்தி இரு நாடுகளின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் செவிலியர் படிப்பில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வு 10 மையங்களில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 2 அரசு செவிலியர் கல்லூரிகள், 10 தனியார் செவிலியர் கல்லூரிகள் உள்ளன. இதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக மொத்தம் 484 இடங்கள் உள்ளன. இந்த இடங்கள் கடந்த ஆண்டு வரை +2 மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வந்தது. நிலையில் இந்த கல்வியாண்டிலிருந்து
பொது நுழைவுத் தேர்வு மூலம் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான இடங்களை நிரப்ப வேண்டும் என இந்திய நர்சிங் கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை பொது நர்சிங் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை எழுத கடந்த ஜூன் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்டாக்கில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதனையடுத்து 484 இடங்களுக்கு 2250 பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தனர். புதுச்சேரியில் 6 மையங்கள், காரைக்காலில் 2 மையங்கள், மாஹே, ஏனாம் என 1 மையம், 10 மையங்களில் தேர்வு நடைபெற்றது. இந்நுழைவுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. நிலையில் தேர்வு எழுதவுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு சுகாதாரத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விடுத்துள்ளது. அதன்படி காலை 8:30 மணி முதல் தேர்வு மையத்திற்குள் செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வறைக்குள் 9 மணி முதல் அனுமதிக்கப்பட்டனர். காலை 9:30 மணிக்கு தேர்வு மையத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றும் 9:30 மணி முதல் 9:45 மணி வரை தேர்வுக்கான வழிமுறைகள் தேர்வர்களுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வர்கள் சென்டாக் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்த அனுமதி சீட்டு அவர்களது புகைப்படத்தை ஒட்டி கையெழுத்திட வேண்டும் என்றும் தேர்வு மையத்திற்கு அனுமதி சீட்டுடன் புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டை எடுத்து வர வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்வு மைய வாயில் மூடிய பிறகு எந்த ஒரு விண்ணப்பதாரர்களும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல் தேர்வு மையத்திற்குள் மின்னணு சாதனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால் தேர்வு மையத்திற்குள் செல்லும் தேர்வர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னரே தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தேர்வில் யாரேனும் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வு மையங்களில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டுமெனில் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் புதிதாக 7 நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கூறுகையில், காலதாமதமாக வழங்கப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதி என எல்லோருடைய மனதிலும் பதிந்திருப்பதாகவும் இதற்கு விடிவு காண வேண்டும் என்றால் அது வழக்கறிஞர்கள் கையில் உள்ளது என்றார். சாதாரண மனிதனுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நீதிமன்றங்கள் தான் என்றும் யார் ஆட்சியில் இருந்தாலும் வழக்காடு மன்றங்கள் தனிநபரின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நம்மை சுற்றி கட்ட பஞ்சாயத்துகள் பெருகிக் கொண்டே செல்வதாகவும் ரவுடிகள் நீதிபதிகளைப் போல செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நீதிமன்ற வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றார். நீதிமன்றங்கள் மகத்தான வாதங்களை எடுத்து வைக்கின்ற இடமாக, மிகச்சிறந்த தீர்ப்புகள் எழுதப்படுகின்ற மன்றமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், புதுச்சேரி நீதிமன்றங்கள் தேசத்திற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியில் நீதி பரிபாலன முறையில் சமுதாயத்தில் உள்ள சிக்கல்களுக்கு, மக்கள் பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்பதில் இந்திய நீதித்துறை மீது சாமானிய மக்களுக்கு கூட நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஏன் கட்டை பஞ்சாயத்துகள் பெருகிக் கொண்டே வருகிறது? ரவுடிகள் எல்லாம் நீதிபதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீதிபதிகளாக நான் சமுதாயத்தில் இருக்கின்ற படிக்காத நீதிபதிகளாக தான் இந்த கட்டை பஞ்சாயத்துக்காரர்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டில் மக்களாட்சி தினத்தையொட்டி புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மின் விளக்குகளை கையில் ஏந்தியபடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கடந்த 1789ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருந்த மன்னர் ஆட்சியை பாரிஸ் நகரில் உள்ள பஸ்தி என்ற சிறைசாலையை மக்கள் புரட்சி மூலம் தகர்த்து முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சி நிறுவினர். இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வென்றனர். தினத்தை நினைவு கூறும் வகையில் பிரான்ஸ் நாடு முழுவதிலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாழும் அனைத்து நகரங்களிலும் ஜூலை 13ஆம் தேதி தீப்பந்த பேரணி ஊர்வலம் நடைபெறும். அந்த வகையில் புதுச்சேரி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் இதனை நினைவு கூறும் வகையில் மின்விளக்கு ஊர்வலம் நடத்தினர். புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளெக்ஸ் சிலையிலிருந்து பிரெஞ்சு தூதரகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் டார்ச் லைட் மின்விளக்குகளை கையில் ஏந்தியபடியும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடி மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தி வந்தனர். ஊர்வலத்தின் முன் ஈஃபில் கோபுரம் மின்விளக்களால் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் பிரான்ஸ் நாட்டு பாடல்கள் இசைக்கப்பட்டு ஆடி பாடி மகிழ்ந்தபடி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தில் புதுச்சேரிக்கான பிரெஞ்சு துணை தூதர் லிஸ் டால்போர்ட் பாரே, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பிரெஞ்சு மக்கள் கலந்து கொண்டனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படும் என புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தில் முடிவு செய்யப்பட்டு ஒலிபெருக்கி மூலம் தண்டோரா போட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் காவல்துறையினருக்கும் பெரும் தலைவலி ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்றும் இரும்பு கரம் கொண்டு கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
புதுச்சேரி காவல்துறையினரின் ஆபரேஷன் ஆம்லா, ஆபரேஷன் திரிஷூல் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விற்பனை செய்பவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றனர். நிலையில் புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் கஞ்சா பயன்படுத்தினாலோ அல்லது விற்பனை செய்து வழக்கில் கைது செய்யப்பட்டாலோ அவர்களை ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படும் என்று தண்டோரா போட்டு ஊர் பஞ்சாயத்தார் கூட்டத்தில் முடிவெடுத்துள்ளனர். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உதவிகளுக்கு கிராம பஞ்சாயத்து அவர்களுக்கு உதவுவார்கள். அதே சமயத்தில் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட கஞ்சா விற்பனைக்கு ஒருபோதும் துணை போக மாட்டோம். அப்படி கஞ்சா விற்பனை செய்து கைது செய்யப்பட்டவர்களுக்கு யாராவது துணை போனால் அவர்கள் மீதும் கிராம பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தீர்மானம் போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீர்மானத்தை ஊர் முழுக்க ஒலிபெருக்கி மூலம் தண்டோரா போட்டு பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஊர் பஞ்சாயத்தார் கூறும்போது, கஞ்சா போதைப் பொருள் நடமாட்டத்தை காவல்துறையினர் மற்றும் அரசாங்கம் மட்டுமே ஒழித்திட முடியாது என்றும் பொதுமக்கள் ஆகிய நாமும் அதற்கு துணை இருக்க வேண்டும் என்றும் அதற்காக தான் வீராம்பட்டினம் கிராமத்தில் கஞ்சா பயன்படுத்தினால் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம் என்று முடிவு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து தண்டோரா போட்டு ஊர் கட்டுப்பாடு எடுத்துள்ள வீராம்பட்டின கிராமத்தின் முடிவு அனைத்து கிராமங்களையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. போன வாரம் தீர்மானம் போட்டு கஞ்சா வழக்குகளில் ஈடுபடுற யாராக இருந்தாலும் அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் அவங்க துணை போகிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் போட்டுருக்கோம். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் புதிதாக 7 நீதிமன்றங்கள் திறப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விரைவு நீதிமன்றம், மகளிர் நீதிமன்றம், நடமாடும் நீதிமன்றம் உள்ளிட்ட 7 புதிய நீதிமன்றங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் மகாதேவன் கலந்து கொண்டு புதிய நீதிமன்றங்களை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகரன், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், சரவணன், கலைமதி, கோவிந்தராஜன், திலகவதி மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌஹான், சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி, புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் உட்பட வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படைக்கு தேர்வானவர்களில் 483 பேரில் பட்டதாரி இளைஞர்கள் 350 பேர் தேர்வாகியுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 420 ஆண்கள் 80 பெண் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை நிர்ணயிக்கப்பட்டது. ஆண்கள் 15,697 பேரும் பெண்கள் 4,492 பேர் என மொத்தம் 20,189 பேர் விண்ணப்பித்திருந்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 3,034 ஆண்கள், 1,195 பெண்கள் என மொத்தம் 4,229 பேர் தகுதி பெற்றனர். இவர்களுக்காக எழுத்துத் தேர்வு கடந்த மாதம் 30ஆம் தேதி நடத்தப்பட்டது. மறுநாள் 1ஆம் தேதி முடிவுகள் வெளியானது. இதில் 483 பேர் வெற்றி பெற்றனர். தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல் பரிசோதனைகள் கடந்த வாரம் நடத்தி முடிக்கப்பட்டது. நிலையில் ஊர்காவல் படைக்கு புதுச்சேரி பிராந்தியத்தில் தேர்வான 317 பேருக்கு மட்டும் முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணை வழங்கினார். ஊர்காவல் படை வீரர் பணிக்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு என நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் தேர்வான 483 பேரில் BSc, BA, BCom, MA, MSc என 290 பட்டதாரிகளும், BTech படித்த இளைஞர்கள் 55 பேரும், MTech படித்த முதுநிலை பட்டதாரிகள் 5 பேர் தேர்வாகி பணியாணை பெற்றுள்ளனர். மீதமுள்ள 133 பேர் +2 முடித்தவர்கள். அரசு பணிக்கான தகுதியான வயதுடன் 40,000 இளைஞர்கள் காத்துள்ள நிலையில் அரசு பணிக்கான வயது முதிர்வு பெற்று 1,00,000க்கும் அதிகமான இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மூலக்குளம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரையிலான சாலையில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மொத்த மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், வியாபாரத்திற்கு என புதுச்சேரி நகரப்பகுதிக்குள் வந்து செல்கின்றனர். முருங்கம்பாக்கம் சாலை, மூலக்குளம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை உள்ள சாலை, முதலியார்பேட்டை சாலை, வழுதாவூர் சாலை, முத்தியால்பேட்டை என 3 திசைகளிலும் உள்ள பிரதான சாலைகளில் காலை 6 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 12 மணி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி நகரின் சுருங்கிய அனைத்து சாலை இருபுறத்திலும் லாரி, டாடா ஏஸ், பஸ், வேன்கள் வரிசையாக நிறுத்தி சரக்குகளை இறக்குகின்றனர். இதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் குறித்த நேரத்திற்கு எந்த இடத்திற்கும் செல்ல முடிவதில்லை. அவசர ஊர்தி கூட மருத்துவமனைக்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை தற்போது புதுச்சேரியில் உள்ளது. போக்குவரத்து காவலர்கள் சாலையில் ரோந்து சென்று வாகனங்களை அப்புறப்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. அதன்படி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இந்த 5 சாலைகளிலும் 24 மணி நேரமும் ரோந்து சென்று போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது பாரபட்சமின்றி அபராதம் விதித்தால் ஓரிரு நாட்களில் பிரச்சனை சரி செய்யலாம் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என காவல்துறை சார்பில் கேட்டுக் கொண்டுள்ளனர். புதுவையில் நாள்தோறும் ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு தனியார் நிதி நிறுவன அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளார். அவர் குறைந்த வட்டியில் கடன் பெற ஏற்பாடு செய்வதாக கூறியுள்ளார். இதற்காக சேவை கட்டணமாக 7000 செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதை உண்மை என்று நம்பிய அந்த பெண் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த ஒருவர் தனது மகனுக்கு சமூக வலைதளம் மூலம் வரன் தேடியுள்ளார். அப்போது அவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பெண் பார்த்து தருவதாக கூறி 58,500 ரூபாயை மோசடி செய்துள்ளார். இதேபோல் உருளையன்பேட்டை அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஒருவரிடம் வீட்டிலிருந்தே வேலை என்று கூறி ஆன்லைன் மூலம் 24,930 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சுப்பையா நகரை சேர்ந்த ஒருவரிடம் கிரிக்கெட் சூதாட்டம் வாயிலாக 6,995 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடி புகார்கள் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக சொந்த வேலையாக வெளிநாடு சென்றிருந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் சனிக்கிழமை இரவு புதுச்சேரி திரும்பினார். இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை உயிரிழந்த 3 பேர் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுநகர் நலச்சங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற பென்காக் சிலாட் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை நயினார் மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சத்யராஜ் பதக்கங்கள் வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் பென்காக் சிலாட் கராத்தே போட்டி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் 7 மாநிலங்கள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு 10 தங்கப்பதக்கம், 8 வெள்ளிப்பதக்கம், 4 வெண்கலப் பதக்கம் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான சத்யராஜ் மாணவர்களை வாழ்த்தி பதக்கங்களை அணிவித்தும் சான்றிதழ்கள் வழங்கினார். இந்த மாணவர்கள் அனைவரும் பாரத தாய் அலுவலகத்தில் தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகிறார்கள் என்றும் இவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்களும் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,760 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்